ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த குளித்தலை கிச்சன்ஸில என்ன பார்க்க போறோம்னா, குளித்தலை குஷ்பு இட்லி தான் வந்து பார்க்க போறோம். என்னடா பேரே டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு நீங்க யோசிக்க வேணாம். இது யூசுவலா வந்து எங்க ஏரியால பண்ற ஒரு சூப்பரான ஒரு இட்லி. எப்படின்னா யூசுவலா நீங்க கடையில போய் சாப்பிட்டாலும் சரி, வெளியில எங்க சாப்பிட்டாலும் இட்லி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இட்லி சாப்பிடவே வந்து வெறுத்து போயிடும். இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து சாஃப்ட்டா செய்யலாம்? எப்படி பண்ணா இட்லி நல்லாயிருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட நாங்க ஒரு 100 இயர்ஸா இது வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நாங்க அதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இதில ஒரு மெயின் சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு வந்து நீங்க யூசுவலா வந்து இட்லி அரிசின்னு கடையில கிடைக்கும். அதெல்லாம் நீங்க வாங்கவே கூடாது. IR20 அரிசின்றது ஒண்ணு இருக்கு. IR20 அரிசி. அந்த அரிசிய வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நான் ரேஷியோ சொல்றேன். 1 கிலோ அ IR20 அரிசி. அத வாங்கி நீங்க வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நீங்க வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து. நல்ல உளுந்தா வாங்கி நீங்க அத ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஸோ உளுந்தோடையே நீங்க 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து நீங்க போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின் சீக்ரெட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து அரிசிய வந்து ஆட்டிக்கிறோம். அரிசி ஆட்டுறப்பயே நம்ம வந்து நமக்கு மாவுக்கு தேவையான உப்ப போட்டு வச்சுக்கலாம். அது ரொம்ப கரையிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கல்ல ஆட்டுறப்பயே நீங்க உப்பு போட்டுக்கலாம். இத ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு, நீங்க உளுந்த போட்டு ஆட்டிக்கலாம். கடைசியில வந்து 2யும் கலந்து விட்டு நீங்க யூசுவலா நீங்க எவ்வளோ நேரம் வந்து வெளியில வைப்பீங்களோ, அது மாவு வந்து புளிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து இட்லி ஊத்தலாம். ஸோ இதுதான் வந்து நாங்க யூசுவலா எங்க ஏரியால வந்து எப்போதும் செய்றது. குஷ்பு இட்லின்னு சொல்லுவோம். அதனால வந்துட்டு இந்த சீக்ரெட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கடைகள்ல வந்து நீங்க போய் சாப்பிடுறீங்க குஷ்பு இட்லின்னு சொன்னா, அதில வந்து நெறைய சோடா மாவு போடுவாங்க. இட்லி வந்து ஃப்ளஃபியா வரணுன்றதுக்காக. ஃப்ளஃபியா இருக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, ஜவ்வரிசி வந்து நெறைய போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல். இப்போ இந்த மாரி நீங்க வந்து நம்ம வீட்லயே நல்ல சாஃப்ட்டா இட்லி செய்யணும் அப்படின்னா, இந்த IR20 அரிசிய வந்து யூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் உளுந்த வந்து அதுக்கு தகுந்த மாரி நீங்க ரேஷியோ போட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். 1 கிலோ IR20 அரிசினா 200 கிராம் உளுந்து போதும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். யூசுவலா நீங்க வீட்ல அதையே மாவாட்டுற ப்ராசஸ் தான். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் குஷ்பு இட்லின்னு சொல்லுவோம். நீங்க இது மாரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இட்லி என்ன 100 இட்லி கூட சாப்பிடலாம். ஸோ சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.